ஷியாம் சார், உங்ககிட்ட இருந்தே தொடங்கலான்னு நினைக்கிறேன். தாவேகா தமிழ்நாட்டில் அரசியல் வருகைக்கு வருகும்போது திமுக அதிமுக இரண்டுல ஏதோ ஒரு வெற்றிடத்தை நிரப்புவதற்காக வருகிறார்கள் அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்ளப்பட்டது. அண்ணாமலை ஒருவேளை புதிய கட்சியை தொடங்கினால், இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்லை, இருந்தால் யாருடைய வெற்றிடத்தை நிரப்புவதற்காக அண்ணாமலையினுடைய வருகை பார்க்க முடிகிறது? கூடுதல் இடம் என்றுதான் நான் பார்க்கிறேன். வெற்றிடம்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு கட்சியில அதிருப்தி ஏற்பட்டு அதிலிருந்து விலகி இன்னொரு கட்சி துவங்குவது தமிழ்நாடு அரசியல நம்ம நிறைய பார்த்திருக்கோம். அதிமுகவே அப்படியான ஒரு தோற்றம் தான். அதிமுக தோற்றம், மதிமுக, இப்படி பல உதாரணங்கள் கூற முடியும். அண்ணாமலை தனி கட்சி துவங்கினால் அந்த உதாரணத்தின் வழிதான் வருகிறார். என்ன ஓட்டு வங்கியை அவர் உருவாக்குவார், இப்படித்தான் நம்ம பார்க்க முடியும். இது இயல்பாக ஒரு ஓட்டு வங்கியை உருவாக்குவதற்கு 3 விஷயங்கள் தேவை. ஒன்று நம்பகத்தன்மை. ரொம்ப படிச்சவரு, ஒரு சொன்னா சரியா தாங்க இருக்கும், அந்த நம்பகத்தன்மை. இன்னொன்று ரொம்ப உணர்ச்சி வசமாக மக்களை திருப்புவது. அண்ணனாக, தம்பியாக, தோழனாக, மாமனாக, காதலனாக, கணவனாக. இப்ப விஜய் ரூட் அதுதான். அது திரைமொழியில அது சாத்தியம், திரை தோற்றத்துல அது சாத்தியம். ரெகுலர் அரசியல்வாதிக்கு அப்படியான சாத்திய குறைவு ரொம்ப 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 குறைவுதான். எம்ஜிஆர் விதிவிலக்கு. அவரு திரைமொழியும் வைத்திருந்தார், அதே மாதிரி அவர் ஒரு அரசியல் மொழி, உடல் மொழி, தோற்றம் எல்லாமே வைத்திருந்தார். அது ரொம்ப அபூர்வமான ஒரு காம்பினேஷனுங்க. அண்ணாமலைக்கு அந்த காம்பினேஷன் கிடையாது. இன்னொன்னு தர்க்க ரீதியா பேசுறது. இப்ப திமுக ஆட்சி அது ரொம்ப மோசமான ஆட்சி, இவ்வளவு ஊழல்கள் நடந்தது. இப்ப செந்தில் பாலாஜிக்கு எதிராக அவர் வைத்த குற்றச்சாட்டுகள், அதாவது புள்ளி ஒரு புலி, அதை எடுத்து ஒரு அசத்துறது, டேட்டாவை எடுத்து வீசுறது, ஒரு ஆளுங்கட்சியை அதன் மூலமாக சங்கடப்படுத்துவது அல்லது அவர்களை ஏதாவது ஒரு வகையில பொறியில் சிக்க வைப்பது, இப்படி. இப்போ அது பழைய டெக்னிக்ல திமுக இருந்தது. இப்ப தாவேகா தான் அவர் ட்ரை பண்ணணும். ஏன்னா தாவேகா தான் ஆளுங்கட்சி. அப்போ தாவேகாவுக்கு எதிராக களமாடும் போது, திமுக அதிமுக களமாடும் போது, நீங்க செய்யலையா, உங்க ஆட்சி காலத்துல என்ன யோக்கியம், இந்த கேள்வியை கேட்டுறலாம் ஈஸியா. இப்ப எடப்பாடி பழனிசாமி ஒரு விமர்சனம் வைக்கும் போது, ஸ்டெர்லைட் போராட்டத்தில் நீங்கள் டிவியை பார்த்தாலும் துப்பாக்கி சூடியே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு எதிர் விமர்சனம் வந்துடும். திமுகவுக்கும் இது பொருந்தும். பல விஷயங்கள் பழைய ஆட்சி காலத்தை சுட்டி காட்டுவாங்க. அண்ணாமலை அப்படி இல்லை. ஏன்னா அவர் தமிழ்நாட்டில் ஆட்சியில இல்லை. ஆனா அவர் பாரதிய ஜனதாவின் குரலாகத்தான் இங்க இருந்தார். அதாவது தீவிர இந்துத்துவ முகமாக இருந்தார். அது சுட்டி காட்டப்படும். அது அண்ணாமலைக்கான தர்ம சங்கடம். இல்ல, கேள்வி அந்த இடத்துல தான் தொடங்குது. இப்போ அண்ணாமலையினுடைய வருகைக்கு பின்புலத்துல நீங்க சொல்றது போல முந்தைய ஆட்சி முறை இல்லை ஒப்பிட்டு சொல்றதுக்கு. அப்படின்னாலும் கூட பாஜக இப்போது வரைக்கும் தமிழ்நாட்டில் வேரூன்றாதற்கான காரணம் சில ஒப்பிடுவோம்ல. இப்ப அந்த காரணம் எல்லாம் அண்ணாமலை மேல சுமத்தப்படாதா? அண்ணாமலையினுடைய தொடக்கமும் பாஜகவில இருந்து தான் வந்தது, RSS சித்தாந்தங்கள் உள்ள இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்வினையும் அண்ணாமலைக்கு ஏற்படும்ல. அப்போ அந்த இடத்த அண்ணாமலை எப்படி சமன் செய்வார் அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது. நீங்க சொல்ற சரிதான். அந்த எதிர்வினை அண்ணாமலைக்கு ஏற்படும். அதை அவர் தாண்டி வரணும். பழைய மைக்கேல்பட்டி உதாரணத்திலிருந்து எல்லாமே அலசப்படும். அண்ணாமலை வந்த உடனேயே அது அலசப்படும், சந்தேகமே கிடையாது. பாரதிய ஜனதாவோடு அவர் அந்த தொடர்புகளை தொடர்ந்தார். இல்ல பிஜேபியோட பிராக்சியா தாங்க அண்ணாமலையே வர்றாரு அப்படிங்கிற ஒரு உணர்வு ஏற்பட்டால் மாநில அரசியல்ல அவரால் ஜொலிக்க முடியாது. அதாவது எந்த ஒரு அரசியலையும் ஒரு எவல்யூஷன் வருங்க, ஒரு ரெவல்யூஷன் வரும். எவல்யூஷன் தன்னை தானே வளர்த்துக் கொள்ளுதல். அண்ணாமலை ஒரு IPS ஆபீசர், பதவியை ராஜினாமா செய்து விட்டு வந்தார். ரொம்ப படித்தவர், அவருக்கான கான்டாக்ட் ஜாஸ்தி IPS IAS வட்டாரத்துல. உள்ளிருந்த தகவல்கள் வரும். இதுதான் அண்ணாமலை பற்றிய சித்திரம். அப்போ விஜய் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி அண்ணாமலை திமுகவை எதிர்க்கிற இளைஞர்களின் நம்பிக்கை நட்சத்திரமாக பெற்றவர். இப்ப அது மாறி இருக்கு. அந்த ஓட்டு வங்கி பிஜேபிக்கு போகும்போதுங்க, பிஜேபியோட சித்தாந்தத்துக்குள்ளே அவங்க போகல. சரி, அண்ணாமலையோட ஃபேன் கிளப் தான். சினிமாவில் நடிக்காமலே ஃபேன் கிளப் வச்சிருந்தாரு. அப்படித்தான் அது போச்சு. இப்ப நீங்க சொல்ற அந்த விமர்சனம் வரத்தான் செய்யும். அதை அவர் எப்படி எதிர்கொள்ள போகிறாருங்கிறது அவரோட நடத்தையை வச்சுதான் இருக்கு. சரி, திரு ஷியாம்,
முன்பு பேசிய சத்யராஜ் சொல்லக்கூடியதுலேருந்தே உங்கள்கிட்ட கேள்வி எழுப்புறேன். விஜய் ஒரு நடிகர், எனவே அவருக்கு இளைஞர்கள் மத்தியில் ஒரு ஆதரவு இருந்தது. ஆனால் அண்ணாமலை அப்படியான ஒரு இடத்துலேருந்து வரல. அப்போ அண்ணாமலை ஒப்பீட்டு அளவில் விஜய்க்கு இருக்கக்கூடிய ஆதரவு இருக்காது இளைஞர்கள் மத்தியில். இது வாத அளவில் ஏற்கக்கூடியது தானா? சத்யராஜ் சொல்றது வாத அளவில் ஏற்கக்கூடியதுதான். தம்பி சத்யராஜ் கருத்தை கூட நான் அதை அப்படியே தான் ஏற்றுக்கிறேன். ஆனா ஒரு விஷயம் பாருங்க, இண்டிவிஜுவல் லீடர் வார் ரூம் வச்சு பாலிடிக்ஸ்ல பெருசா செஞ்சது யாரு? அண்ணாமலை. அண்ணாமலை தான், சந்தேகமே கிடையாது. விஜய்க்கான கவர்ச்சி என்னன்னா திரை பிம்பம். அந்த பார்வை இன்பத்தை வந்து அது கொடுத்தது. அண்ணாமலையோட கவர்ச்சி என்பது டேட்டா தான், புள்ளி ஒரு புலி. அப்போ அவர் வந்து ஒரு வகையான படித்த செட்டுக்கு வந்து அவர் அப்பீல் ஆனார். இப்போ புதிதாக வந்து இளைய தலைமுறை அரசியலுக்குள்ள வந்திருக்கு, நம்மளே பார்க்கிறோம். இப்போ நியூஸ் சேனல்ஸ்க்கு பெரிய பார்வையாளர்கள் பெருகி இருக்கிறாங்க. பாலிடிக்ஸ் அவங்களுக்கு தெரியுதா? ஹார்டு கோர் சித்தாந்தம் புரியுதுன்னா புரியல. பாலிடிக்ஸா ஒரு ஃபன் மோட்ல அணுகுறாங்க, வைபுன்னு வச்சுக்கோங்க, ஃபன் மோடு. ஆனா அவங்கள நம்ம பண்படுத்துவோம்ல, இப்ப தொடர்ந்து நம்ம விவாதங்கள் மூலமாக, இல்ல வந்து தம்பி சத்யராஜ் அவர் யூடியூப்ல எவ்வளவு பேசுறாரு நம்ம கேட்கிறேன், அதன் மூலமாக, இப்ப ராமன் பேசுறது மூலமாக. அப்போ பிஜேபியோட சொத்து எது? அக்னீஸ்வர சிவில் லாயர், அதனால அவர் சொத்து பத்தெல்லாம் பத்தி பேசினாரு. பிஜேபியோட சொத்தே கடந்த ஒரு 6-7 வருஷமா அண்ணாமலை தானங்க. அவர் அப்படியே வர்றாரு, சொத்தே கம்ப்ளீட்டா வெளியில வருது. அதுக்கு பிறகு ஒரு ப்ரோ பிஜேபி ஸ்டாண்ட் எடுத்தாருன்னா அவுட் ஆயிடுவாரு. அந்த இடத்துல அண்ணாமலை கொஞ்சம் ஜாக்கிரதையா பிளான் பண்ணுவாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அதாவது தாவேக்கா எதிர்ப்பு மட்டும்தான், பிஜேபியை வந்து பெரிய அளவுக்கு எதிர்க்க மாட்டாரு, அது கூட நம்ம எடுத்துக்கிடலாம். இன்னொரு கோணத்திலையும் பார்க்கலாம் சாம். இப்போ அண்ணாமலை தான் வந்து பாஜகவுடைய சொத்து. தமிழ்நாட்டில் எப்போதெல்லாம் பாஜக வளர்கிறதோ அப்போதெல்லாம் இருக்கக்கூடிய தலைவர்கள் பெரும் பேசும் பொருளாக மாறுவாங்க. தமிழ்நாட்டில் பாஜகவினுடைய வளர்ச்சிக்கு அண்ணாமலையும் ஒரு மிக முக்கியமான காரணம். அப்படியான நபரை பாஜக இலக்க சந்திக்கலாமா? அதுக்கு அவங்க ஒத்து வருவாங்களா? சரி போனா போங்க பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வருவாங்களா பாஜகவுடைய தலைமையும்? அண்ணாமலை முடிவெடுத்து விட்டாருங்கிறது உண்மையா இருந்தா பிஜேபி முட்டுக்கிட்ட போட முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். என்ன சிம்பிள் ரீசன்னா, தேசிய கட்சியில ஸ்டேட் லீடருக்கு டென்யூர் தான் 3 வருஷமோ 4 வருஷமோ 5 வருஷமோ. எனக்கு தெரிஞ்ச தமிழிசை அவர்கள் தான் வந்து 5 வருஷம் இருந்தாங்க. ஆமா, 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் தான். அதுக்கு பிறகு அவங்க மாநில அரசியல்ல வந்து ஜொலிக்கவே முடியாதுங்க. அப்ப மத்திய அரசுல தேசிய அளவில் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அந்த வாய்ப்பு அண்ணாமலைக்கு கொடுப்பதற்கு பிஜேபியோட ப்ராப்ளம் என்னன்னா, அவங்க இண்டிவிஜுவல் பாலிடிக்ஸ் லைக் பண்றது இல்ல, இன்ஸ்டிடியூஷனல் பாலிடிக்ஸ் தான் லைக் பண்றாங்க. ஒரு நிறுவனமயமாக்கப்பட்ட அரசியல் இல்லையா? அப்ப இவர் ஒரு தனிப்பெரும் தலைவராக வளர்தல். இப்ப வாழப்பாடி ராமமூர்த்தி அந்த காலத்துல காங்கிரஸ் கட்சியோட தனிப்பெரும் தலைவரா மாறினாரு 94-95 காலகட்டம். என்ன பண்ணாங்க? கட்சியை விட்டு அனுப்பிட்டாங்க. இதான் காங்கிரஸ் கட்சி. இப்ப இன்னைக்கு இருக்கிற நிலைமை பாருங்க, திடீர்னு தாவேக்கா அவங்களுக்கு ஒரு சீட்டு கிடைக்குது, கொடுக்குறாங்க ராஜ்யசபால, பெரிய வாய்ப்பு. அதை தூக்கி காங்கிரஸுக்கு கொடுக்குது. ஏன்? தேசிய லெவல்ல வந்து காங்கிரஸோட டிராவல் பண்ணணும். காங்கிரஸ்க்கு பாருங்க ஒண்ணுமே இல்ல, அந்த கட்சி 2 ராஜ்யசபா சீட்டு, குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள 2 ராஜ்யசபா சீட்டு, வெறும் 3 மாதத்துக்குள்ள 2 ராஜ்யசபா வெவ்வேறு கட்சிகள்கிட்ட இருந்து. வெவ்வேறு கட்சிகள்கிட்ட இருந்து ஒரு கட்சியில வாங்கிட்டு ஒரு கட்சிக்கு போயாச்சு. ஆனா அதுல ஒரு அரசியல் நகர்வு இருக்குல்ல. அதாவது மோடிக்கு எதிராக ஏதோ ஒரு வகையில காங்கிரஸ் கட்சி விஜயையும் பயன்படுத்தி பிம்ப உயர்வுக்கு வழி பார்க்குது. ஒரு 4 ஸ்டேட்ல 127 எம்பி சீட் இருக்குங்க. இப்ப 5 ஸ்டேட், அது 127 எம்பில 100 எம்பி ஜெயிக்கிறது அப்படித்தானே காங்கிரஸ் நோக்கமா இருக்கு. அதுக்கு விஜய் உதவி செய்வார்ல. அப்ப பிஜேபி அதுக்கு ஒரு மாற்று கருத்து வந்து அவங்களோட மாநிலங்களை ஊபியிலயோ பீகார்லயோ வச்சாகணும். அப்ப அண்ணாமலை வந்து மாநில அரசியலுக்கு வர்றதை பத்தி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. என்ன காரணம்னா, அவர் விஜயோட ஓட்டு வங்கியை குறைச்சா இவங்களுக்கு லாபம் தானே. சரிதான். திரு சியாம், 2 நாளைக்கு முன்னாடி காங்கிரசினுடைய மேலிட பொறுப்பாளர் சோடன்கர் பேசும்போது திமுக இந்தியா கூட்டணியினுடைய ஒரு அங்கம் அப்படின்னா திமுகவும் காங்கிரஸும் கூட்டணியில தான் இருக்கிறோம் தேசிய அரசியல்னு சொல்றாரு. ஆனா இன்னைக்கு நிலைப்பாடு மாறிடுச்சு.
தாவேகா தரப்பு ஒரு எம்பியை காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யறாங்க. சத்யராஜ் சொல்றது போல தாவேகா காங்கிரஸ் கூட்டணி தான் தேசிய கூட்டணியாக தொடர போகிறது அப்படின்னு சொல்றாரு. ரெண்டுக்குமே முரண்பாடு இருக்கே, அப்ப தேசிய கூட்டணியே உடைகிறதோ அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது இல்லையா? உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? இந்தியா கூட்டணி உடஞ்சிருச்சுங்க, எங்க இருக்குது? இப்போ என்டையர் தேர்தல் பிரச்சாரத்திலேயே இந்தியா கூட்டணின்னு ஒரு இடத்துலயாவது வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூறினார்களா? எல்லாமே எஸ்பிஏ தானே. காங்கிரஸ் ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாங்கல்ல, நேத்து கூட சொல்றாங்க நாங்க திமுக கூட்டணியில இருக்கிறாங்க எங்க கூட அப்படின்னு சொல்லி. இதுதாங்க வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவதுங்கிறது. இதுதான் ஏங்க, இந்தியா கூட்டணியில இருந்த கட்சியிலிருந்து விலகி போய் தாவேகால 2 மந்திரி வாங்கியாச்சு, ஒரு எம்பி சீட் வாங்கியாச்சு. இன்னமும் திமுக இந்தியா கூட்டணியில போய் தொடர்ந்து நீடிப்பதற்கு அவர்கள் என்ன அரசியல் ரீதியாக தெரியாதவர்களா? சரி, கருத்தியல்ங்கிறதுங்க வெறுமனே உளமார்ந்த நம்பிக்கை மட்டும் இல்ல, உளமார்ந்த ஆசையின் வெளிப்பாடும் கருத்தியல் தான். வேட்கை அரசியல் அது இல்லாத எந்த அரசியலும் கிடையாது. ஆசை இல்லாத அரசியலே கிடையாது. இப்ப திமுகவோட ஆசை என்பது திராவிட மாடல் 2.0. அது இல்லைன்னு ஆனதுக்கு முக்கிய காரணம் எதுவா இருக்கும்? காங்கிரஸ் கட்சி 28 சீட்ல 5 சீட் ஜெயிச்சது. ஆமா, கன்னியாகுமரி மட்டும் தான் 3 சீட்டு. மொத்த ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு 2. விசிக 8 வாங்கி 2 தான் ஜெயிச்சது. ஆமா, மதிமுக 4 வாங்கி 2 தான் ஜெயிச்சது. கூட்டணி கட்சிகள் பெரும்பாலும் வந்து திமுக கூட்டணியில வின்னபிலிட்டியே இல்ல. இன்னும் சொல்ல போனால் விசிக ஓபன் ஸ்டேட்மெண்டே திருமாவளவன் என்ன சொன்னா, எங்க ஆளுங்க சரியா வேலை பார்க்கலைங்கன்னாரு. இதை விட வந்து ஒரு கூட்டணியோட தோல்விக்கு கட்டியே கூற முடியாது. அப்பவுமே சுருக்குதான் இருந்துச்சு. ஆகா, இவங்க வேலையே பார்க்கல அப்படின்னா நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி சீட்டெல்லாம் வராது போல இருக்கு. சுமன் சொன்னார்ல, விஜய் வந்து இத்தனை சீட் வாங்குவாருன்னு யாராவது நினைச்சாங்களா? யாருமே நினைக்கல. உண்மை. ஆனால் அது விஜயோட திரைப்புகழ் மட்டும்தான் காரணமானா அது நான் ஏற்றுக்கொள்ளல. அப்படின்னா பாக்கியராஜ் ஆரம்பிச்ச கட்சி என்னாச்சு? டி ராஜேந்தர் ஜெயலலிதாவை எதிர்த்து 96ல பர்கூர்ல ஒரு போட்டி போட்டாருங்க. இப்ப இருக்கிற சிம்பு, அப்புறம் டிஆரோட மனைவி திருமதி உஷா எல்லாரும் போய் 1 மாசம் தங்கியிருந்து ஒரு தொகுதியில பிரச்சாரம் பண்ணாங்க. திமுக சார்பா சுகவனம் நின்னாரு, யாருக்கே தெரியாது. ஆனா ஜெயலலிதா அவர்கள் வெற்றி வாய்ப்பு இழந்தார்கள், சுகவனம் ஜெயிச்சார். டிஆர் வந்து டெபாசிட் வாங்கினாரான்னு எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்கு. சரி, வெறும் திரைப்புகழ் பத்தாதுங்க, கால சூழல் அமையணும். இங்க திமுக கூட்டணியில கூட்டணி கட்சிகள்லாம் கைவிட்டுருச்சு. காலச்சூழல் விஜய்க்கு சாதகமா அமைஞ்சது. திமுக வந்து வேட்பாளர் தேர்வுல ஏகப்பட்ட தவறுகள் செய்தார்கள், நமக்கே அதெல்லாம் நன்றாகவே தெரியும். அதுலயும் காலச்சூழல் சரியாக அமைஞ்சது. அப்படி இருந்தும் விஜயின் திரைப்புகழ் அவருக்கு ஒரு சீட்டு கூட பெற்று தராத எத்தனை மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு? சிங்கிள் சீட்டு கூட கிடையாது. கிறிஸ்தவ ஓட்டு வங்கி இருக்குனாங்க, கன்னியாகுமரியோட வாங்க கிறிஸ்தவ ஓட்டு வங்கி வேணும், 60% கிறிஸ்தவ ஓட்டு வங்கி. விஜய்க்கு எத்தனை சீட்டு கிடைச்சதுங்க? அப்ப திரைப்புகழ் ஏன் அதுல ஹெல்ப் பண்ணல? புரியுது. திரைப்புகழ் மட்டும் காரணம் இல்ல, சரி, திமுகவோட பலவீனம் முக்கிய காரணம்.